இவன் சொல்றான் அதிமுக ஊழல் செய்த கட்சி என்று பல்வேறு வழக்குகளை போட்டிருக்கின்றாங்க. ஒருத்தன் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தன் தான், கரூர்காரன். அவனுக்கு இதே ஸ்டாலின் அடுத்த முறை போட்டு ஸ்லேடே போட்டு காணிக்கிறான். என்ன சொன்னான், கரூர் மாவட்டத்திலே ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி என்பவர் இருக்கிறார். அவர் மணல் கடத்துறது கண்டக்டருக்கு வேணாம், டிரைவருக்கு வேணான்னு எல்லாம் சொன்னான். இப்ப எங்க இருக்கிறான்? உங்க கட்சியில் இருக்கிறான். இந்த பழனியப்ப அண்ணன் காலியை சுத்திருந்தான். யாரு இப்ப இந்த தருமபுரியில் இருக்கிறான், இப்ப இதுல மாவட்ட செயலாளர். அவங்க வீட்டுக்காரம்மா வந்து சொசைட்டில வேலை செஞ்சு நினைச்சு அண்ணனா பார்த்து கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு பக்கத்துல ஒன்றிய ஆக்கி அவனை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆனா இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சு அவனும் ஒரு பக்கம் போயிட்டான். யாரு? அந்த பழனியப்ப. அவன் சாதாரண ஒரு ஆள், கார் இல்ல. இந்த எலெக்ஷன்ல நிற்கும் போது அந்த ஆளுக்கு சொந்தமான கார் கிடையாது. ஆனா இந்த இயக்கத்தை சம்பாதித்து இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டு அங்கே சென்றிருக்கின்றார்கள் இந்த செந்தில் பாலாஜி. அதே போல நிறைய அமைச்சர் ஒரு 7-8 பேர் இருக்கிறான். எல்லாம் திண்டு போன பசங்க, அவனை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஜெயிலுக்கு போறது கேரண்டி. நம்ம ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, ஏன்னா அவர் வக்கீல். யாரு? ஐப்பரிசாமி பொன்முடி வீட்டுக்கு. அவன் என்ன சொன்னா, அந்த உயர் பதவியில் இருக்கின்ற அந்த கவர்னர் வராரு, போயா போயான்னா இவன் வந்து சட்டசபையை விட்டே வெளியே போயிட்டான். நல்லா பாருங்க, கடவுள் இருக்கிறான். ஆக இப்படி இருக்கு.